போன கிளாஸில் இந்த ப்ரிப்போஷன் இந்த ஜூமில் ப்ரிப்போஷனல் ப்ரேசஸ் படிச்சினாங்க. இதில் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹார்ட் ஒர்க் இஸ் லைக் அ கப் ஆஃப் மில்க். ஹார்ட் ஒர்க்ன்றது ஒரு கோப்பை ஒரு ஒரு கப் மில்கை போல, லைக்கண்டானது போல, ரைட்? அப்போ இங்கே லைக் அ கப் ஆஃப் மில்க்ன்றது ஒரு ப்ரிப்போசிஷனல் ப்ரேசஸ். லக் இஸ் ஜஸ்ட் லைக் அ ஸ்பூன் ஆஃப் சுகர், ரைட்? அப்போ ஹார்ட் ஒர்க்ன்றது ஒரு கப் பாலை போல், அதில் லக்குன்றது என்ன சொல்லிட்டா ஒரு ஸ்பூன் சுகரை போல். கடவுள் God always gives sugar to those who have cup of milk. ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் லக்கை கொடுப்பாராம், ரைட்? ஓகே, அது இருக்கட்டும். அப்போ இப்போ எங்களுக்கு முக்கியமானது ஒரு ப்ரிப்போஷனல் ப்ரேசஸ் லைக் அ கப் ஆஃப் மில்க், லைக் அ ஸ்பூன் ஆஃப் சுகர், ரைட்? ஓகே, அப்போ இது ரெண்டு ஒரு ப்ரிப்போசிஷனல் ப்ரேசஸ். ஆனால் இங்கே ரெண்டு ப்ரிப்போசிஷனல் ப்ரேசஸ் வந்திருக்கிறார். ஒன்று லைக் அ கப், மருது ஆஃப் மில்க், ரைட்? அந்த ஆஃபை பற்றி இருக்க பார்ப்போம். ஆஃபை பற்றி கொஞ்சம் ஆஃபில் கொஞ்சம் குழப்பம் பெறும், அதில் இந்த ஆஃபை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். உடைய என்ற தமிழர்த்தத்தினை குறிக்கும் சொற்பதத்துக்கு ஆங்கிலத்தில் இரண்டு முறைகள் உள்ளன. ஆஃப், மற்றது அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போடலாம். உடைய என்றது பாருங்க. பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா, இலங்கையினுடைய ஜனாதிபதி. பிரைஸ் ஆஃப் கோல்ட், தங்கத்தினுடைய விலை. ரேட் ஆஃப் டாலர்ஸ், டாலரினுடைய பெறுமதி. வேல்யூ ஆஃப் டைம், நேரத்தினுடைய பெறுமதி. salary ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சர்களினுடைய சம்பளம். அப்போ ஒன்று அப்போஸ்ட்ரோஃபி போட்டு போடலாம், அல்லது ஆஃப் என்று போடலாம். இப்போ அப்போஸ்ட்ரோஃபி போட்டு என்னது? மதர்ஸ் நேம், அம்மாவினுடைய பெயர். அவர் பாஸ் வைஃப், முதலாளியினுடைய மனைவி. அங்கிள்ஸ் ஹவுஸ், மாமாவினுடைய வீடு, ரைட்? அப்போ என்ன ரெண்டுமே போட, அப்போ என்ன இதை எந்த சந்தர்ப்பத்தில் எதை பயன்படுத்துறது, ரைட்? தி கவர்னர்ஸ் பாடி கார்டு. அப்போ ஒரு நபரை சொல்லிக்குள்ள, உயிருள்ள பொருள் அப்படி நபரை சொல்லிக்குள்ள நீங்கள் அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போடலாம். மற்றதுக்கு உயிரற்றதுக்கு நீங்கள் ஆஃப் போட்டு போடலாம். த லெக் ஆஃப் த டேபிள், மீன் மேசையினுடைய கால். த கவர் ஆஃப் த புக், என்ன புத்தகத்தினுடைய கவர். த ரூஃப் ஆஃப் த ஹவுஸ், வீட்டினுடைய கூரை, ரைட்? த ஸ்டோரி ஆஃப் எர்த், பூமியினுடைய கதை. த ரூல் ஆஃப் லோ, சட்டத்தினுடைய விதிகள். ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர், கணனியினுடைய வரலாறு. டீட்டெயில்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ், ஊழியர்களினுடைய விவரங்கள். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய சுதந்திரம், ரைட்? அப்போ ஆஃபோடேக்கில் நீங்கள் ஒரு உயிரற்ற விடயங்களை போடலாம். அப்போஸ்ட்ரோஃபியஸ் ஒரு உயிருள்ள ஒரு நபரை குறிக்கல நீங்கள் அதை போடலாம். இன்னும் ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கலாம். இந்த வெரி சாரி, இது இந்த வெப்சைட்லேருந்து அப்படியே காப்பி பண்ணி போட்டு அதில் கொஞ்சம் ஃபார்மேஷன் கொஞ்சம் நல்லா இல்லை, டிசைனிங் நல்லா இல்லை. ஓகே, விஷயத்தை பார்ப்போம். இரண்டாவது சந்தர்ப்பம் என்னென்னு, இப்போ குவான்டிட்டியை குறிப்பிடும் போது நாங்கள் ஆஃப் பயன்படுத்தலாம். இப்போ மெஜாரிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கன்ஸ், பெரும்பான்மையான இலங்கையர்கள். மெஜாரிட்டி ஆஃப் த 65 எம்பிஸ், 65 பாராளுமன்ற உறுப்பினர்களில் அநேகர். அப்போ என்ன, ஒரு குவான்டிட்டியை சொல்லிக்கல நாங்கள் சொல்லலாம். மெஜாரிட்டி ஆஃப் 800 பீப்புள் இந்த புத்தளம் டிஸ்ட்ரிக்ட். இதில் பாருங்கள், இதில் எத்தனை ப்ரிப்போஷனல் ப்ரேசஸ் இருக்குது? ஆஃப் 800 பீப்புள்ன்றது ஒரு ப்ரிப்போஷனல் ப்ரேசஸ். இந்த புத்தளம் டிஸ்ட்ரிக்ட்ன்றது ரெண்டு ப்ரிப்போஷனல் ப்ரேசஸ். அவர் டிஸ்ட்ரிக்ட்ன்றது நவுன், த புத்தளம் டிஸ்ட்ரிக்ட்ன்றது நவுன் ஃப்ரேஸ். அதுக்கு முன்னே இன்னென்று போட்டேன்னா அது ஒரு ப்ரிப்போசிஷனல் ப்ரேசஸாக மாறிட்டு. போன கிளாஸில் நாங்கள் ஒன்று நவுன் ஃப்ரேஸும் பார்த்து, நாங்கள் மறுது ப்ரிப்போசிஷனல் ப்ரேசஸ் ரெண்டும் பார்த்துட்டோம். ரெண்டையும் பற்றி கொஞ்சம் அப்படி நிறைய விஷயங்களை வாசிச்சிங்கன்னா நல்லது. த மெஜாரிட்டி ஆஃப் தீஸ் லேண்ட்ஸ், இந்த காணிகளில் பெரும்பாலானவை. த மெஜாரிட்டி ஆஃப் தீஸ் லேண்ட்ஸ் ஆர் பெடி கல்டிவேஷன்ஸ், இந்த காணிகளில் பெரும்பாலானவை நெல் சாகுபடி நிலங்கள் ஆகும். த மெஜாரிட்டி ஆஃப் த டெத்ஸ், என்ன, இறப்புகளில் அதிகமானவை. த எமாங்ஸ் பீப்புள் ஏஜ் 60. மெயினாக நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது ப்ரிப்போஷனல் ப்ளேசஸ் சொல்லணும். மெஜாரிட்டி ஆஃப் த தமிழ் பீப்புள், சாரி, மைனாரிட்டி ஆஃப் த தமிழ் பீப்புள், தமிழ் மக்களில் சிலர். மைனாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ், நோயாளர்களில் சிலர். மைனாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ், அங்கத்தவர்களில் சிலர், ரைட்? பெண்களில் சிலர்.
பையன்களில் சிலர், ரைட்? பட் ஒரு குவான்டிட்டி சொல்கிறோம், ஆல் ஆஃப் யூ உங்களில் எல்லோரும், ஆல் ஆஃப் தெம் அவர்களில் எல்லோரும், ஆல் ஆஃப் த டெத்ஸ் இறப்புகளில் அனைத்தும், ஆல் ஆஃப் த பிரான்ச்சஸ் அவர்களுடைய ஆல் ஆஃப் தியர் பிரான்ச்சஸ் அவர்களுடைய கிளை அலுவலகங்கள் அனைத்தும். ஓகே, மெனி ஆஃப் தெம் அவற்றில் பலர், மெனி ஆஃப் அஸ் எங்களில் பலர், மெனி ஆஃப் த பேஷண்ட்ஸ் நோயாளர்களில் பலர், மெனி ஆஃப் த ஃபிஷர்மென்ஸ் மோட்டர் போட்ஸ், ரைட், மீனவர்களுடைய என்ஜின் போட்டில் பலதும், மெனி ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் இம்மாணவர்களில் பலர், ரைட்? ஓகே, ஒன் அப்போ மெனி, மெஜாரிட்டி, மைனாரிட்டி, 1 2 3 அப்படின்னு ஒரு குவான்டிட்டி சொல்லி போட்டு நாங்கள் அங்கே சொல்லலாம். குழுக்களில் ஒன்று, ஒன் ஆஃப் த குரூப்ஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மந்த்ஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மந்த்ஸ் அப்படின்னு மிக முக்கியமான மாதங்களில் ஒன்று, ஒன் ஆஃப் த 9 பாம்பர்ஸ் 9 குண்டுதாரிகளில் ஒருவன், ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனியர் ஆஃபீஸர்ஸ் மூத்த அதிகாரிகளில் ஒருவர், ஒன் ஆஃப் த கசின்ஸ் என்னுடைய மச்சான்மார்களில் ஒருவன், 2 3 என்று சொல்லி அப்படியே நம்பரை போடலாம். 2 ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவனுடைய குடும்ப உறுப்பினர்களில் இருவர், 2 ஆஃப் த பேசஞ்சர்ஸ் பயணிகளில் இருவர், 2 ஆஃப் த சேஃபஸ்ட் பிளேசஸ் பாதுகாப்பான இடங்களில் 2. அப்போ இன்னும் ஒன்று அங்கால ப்ரிப்போசிஷனல் பிளேசஸ் போடுவோம். இன் ஸ்ரீலங்கா 2 ஆஃப் த சேஃபஸ்ட் பிளேசஸ் இன் ஸ்ரீலங்கா, இலங்கையில் பாதுகாப்பான இடங்களில் 2. அப்படின்றது இப்போ நாங்கள் சென்டென்ஸை பற்றி நாங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ ஃப்ரேசஸை பற்றி பார்க்குறோம். ஃப்ரேசஸ் தெரிஞ்சேன்னு சொல்லிச்சுருந்தா என்ன செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய சென்டென்ஸை வடிவாக நீட்டாக எழுதலாம், ரைட்? சம் ஆஃப் தீஸ் டெரரிஸ்ட் இந்த பயங்கரவாதிகளில் சிலர், சம் ஆஃப் த பியூட்டிஃபுல் பீச்சஸ் இன் ஸ்ரீலங்கா, பாருங்கள், இலங்கையில் உள்ள அழகான கடற்கரைகளில் சிலர். அப்போ இங்கே என்ன, 2 ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ், ஆஃப் த பியூட்டிஃபுல் பீச்சஸ் மருது இன் ஸ்ரீலங்கா. ஓகே, அப்போ இந்த எக்ஸாம்பிள் திருப்பி பாருங்க. அப்போ ஹார்ட் ஒர்க் இஸ் லைக் அ கப் ஆஃப் மில்க், ஒரு கடின உழைப்புன்றது ஒரு கோப்பை பாலை போல, லைக் அ கப். அப்போ இங்கே 2 ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் இருக்குது. ஒன்று லைக் அ கப், ரெண்டாவது ஆஃப் மில்க். லக் இஸ் ஜஸ்ட் லைக் அ ஸ்பூன் ஆஃப் சுகர். லக்குன்றது பெரிய இது இல்லை, ஜஸ்ட் அதில் ஒரு ஸ்பூன் ஆஃப் சுகர். But God always gives sugar to those who have cup of milk. கடவுள் எப்பவும் சுகரை கொடுப்பார் யாருக்கு, அந்த மில்க் வச்சிருக்கிறார்கள், அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களுக்கு தான் கொடுப்பார். ஓகே, தேங்க்யூ.